Hi children, welcome to Concepts with Chobna. இன்னையோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி கிளாஸ் 10 சமச்சீர் கல்வியில் எக்ஸசைஸ் 5.1 பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கோம், ப்ளஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னு ஒரு வீடியோ இருக்குது. ரெண்டுத்தோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைஸ்க்கு பார்க்க போகலாம். இப்போ வாங்க எக்ஸசைஸ் போகலாம். Find the area of the quadrilateral whose vertices are at minus 9, 0, minus 8, 6, minus 1, minus 2 and minus 6, minus 3. So area of the quadrilateral. As I said before, area of the quadrilateral na ஒன்று ரெண்டு விதத்தில் இந்த குவாட்ரிலேட்டர் பண்ணலாம். குவாட்ரிலேட்டரில் ட்ரையாங்கிளாக ரெண்டு ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ அதுக்கு எதுவாக இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபிகர்ஸ்னால் கிராஃபில் பிளாட் பண்ணணும். எப்படி பிளாட் பண்ணலாங்கிறத பாருங்கள். ரஃப் கிராஃப் தான். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் அண்ட் ஒய், 0 1 2 3 4, இங்கே -1 -2 -3 -4 -5 அப்படியே எண்ட் வரைக்கும் போச்சுன்னா -6 -7 -8. இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 மேலே கீழே அதே மாதிரி -1 -2 -3 it keeps going. இப்போ ஃபர்ஸ்ட் we will take the point -9, 0. இப்போ 0 வந்திருக்கு. எந்த ஆக்சஸில் 0? ஒய் ஆக்சஸ் 0. எப்போவுமே பாயிண்ட் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஒய். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் ஆக்சஸ், செகண்ட் இருக்கிறது ஒய் ஆக்சஸ். -9 in எக்ஸ் ஆக்சஸ் சம்வேர் ஓவர் ஹியர் இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை தட் இஸ் -9, 0. நெக்ஸ்ட் -8, 6. ஸோ -8 in x axis and 6 in y axis somewhere over here. இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம், somewhere over here. So -8, 6, -1, -2, -1 in x axis and -1, 2 in y axis. So somewhere over here. So -1, -2 and -6, -3. -6 in x axis and -3 in y axis. Somewhere over here. இப்போ what you have to do, we have to join all the points. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு குவாட்ரிலேட்டரல் பக்காவாக கிடைக்கும். ஓகே, now what you have to do அப்படிங்கிறது பார்த்தோம்னா, now after plotting them, now take the vertices, take them in the counter clockwise order. What is the counter clockwise order? Clockwise orderனா இப்படி. ஸோ பாருங்க, A B C and this point is going to be D. நம்ம D என்ன? -6, -3. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ லெட்ஸ் ரைட் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல். என்ன குவாட்ரிலேட்டரல்? ABCD. ஸோ ஏரியா எழுதரிச்சு எந்த ஆர்டரில் எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCD ஆர்டரில் தான் எழுத போகிறோம். வெர்டிசஸ் நம்ம ட்ரையாங்கிளுக்கு எப்படி எழுதினோமோ அதே மாதிரி தான் குவாட்ரிலேட்டரலுக்கும் எழுத போகிறோம். இப்போ இந்த மெத்தட் பாருங்கள். குவாட்ரிலேட்டரலுக்கு ஃபர்ஸ்ட் வில் டேக் த ஆர்டர் -9, 0. அதாவது ஏவோட வேல்யூ -9, 0. பிக்கு -8, 6 இல்லையா? ஸோ -8 and 6. C is -1, -2 and D is -6, -3. ஸோ இதே ஆர்டரில் எழுதிட்டு நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல திருப்பி நம்ம வந்து முடிக்கிறதுக்கு பார்க்கணும். ஓகே, எங்கே ஆரம்பிச்சிருக்கோம்? -9, 0 எடுத்துருக்கோம். ஸோ -9, 0. ஓகே, இப்போ -9, 0 எடுத்து இங்கே நம்ம முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கணும்? ½ இன்ட்டு ட்ரையாங்கிளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அதே தான் பாருங்கள். க்ராஸாக எல்லாத்தையும் க்ராஸில் போட்டுட்டு -9 இன்ட்டு 6, -9 இன்ட்டு 6 which is 9 6 are 54. So -54, 8 2s are 16 plus 3 6 zeros are 0. So 0 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் போட்டுட்டு திருப்பி the other ones arrows on the up. So 0 into 8 0, 6 into 1 -6, -2 into -6 is +12, -3 -9 is +27. Okay, now இப்போ ½ into இப்போ இதை சால்வ் பண்ணணும். இது சால்வ் பண்ண என்ன வரும்? இங்கே வந்து 16 + 3 19, அப்புறம் 54 -54 இருக்குது. அப்போ சைன்ஸ் எல்லாம் வேறு, you have to subtract. 14 - 9 is again 5, 4 - 1 is 3. ஸோ என்ன வரணும்? -35, greater number sign. ஸோ -35 minus இப்போ இங்கே உள்ள 27 and 12 எவ்வளோ வரும்? 27 12 ஆட் பண்ணால் we will get 39. இங்கே ஒரு -6 இருக்குது. அப்போது 33.
plus 33 வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ minus 33. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? minus 35 and 33 எடுத்தோம்னா 68. 68 by 2 which is equal to 34. Area cannot be minus 34, but ஆனால் நம்ம எழுதிருச்சு area cannot be negative. So area of the quadrilateral is equal to 34 square units. Okay, புரியுதா? Next sum போலாமா? Sixth question. Find the value of k if the area of the quadrilateral is 28 square units whose vertices are minus 4, minus 2, minus 3, k, 3, minus 2, 2, 3. So previous sum எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான், பட் ஆனால் இங்கே என்ன குவாட்ரிலேட்டரல் ஏரியா கொடுத்தாச்சு. ஸோ we have to find only k. Now we will start writing. Area is given to be 28. Okay, now we'll find the area. Start with the first vertex minus 4, minus 2. இதை பிளாட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு k தெரியாதுங்கிறதுனால இதை வந்து பிளாட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். minus 4, minus 2, minus 3k, 3, minus 2, 2, 3. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே முடிச்சிடணும். minus 4, minus 2. Now area formula என்ன? Area is equal to half into arrows down arrows. Cross போடுங்க. minus 4 into k is minus 4k. minus 3 into minus 2 is plus 6. 3 3s are 9. 2 2s are 4. minus 4. minus, open the bracket, upward arrows எல்லாம் போட்டுட்டு அப்புறம் up arrows மட்டும் multiply பண்ணணும். minus 2 minus 3 6. 3k plus 3k. 2 into 2 minus 4. 3 4s are 12 minus 12. Close the brackets. Okay. So half into, இப்போ சால்வ் பண்ணலாம். k ஓட நிறைய பேர் அப்படியே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன் கூடாதுன்னா k is a variable and these are all constants. So அப்போ minus 4k is minus 4k தான். இப்போ மிச்சம் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 6 plus 9 is 15. 15 minus 4 is plus 11. minus இங்கே அதே மாதிரி 3k. minus into plus is minus, so minus 3k போட்டாச்சு. 6 minus 4 is 2. 2 minus 12 is minus 10. Okay, so minus 10 போட்டாச்சு. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். minus 4k minus 3k which is minus 7k. 11 minus 10 is plus 1. இங்கே ஆக்சுவலாக இங்கே என்ன வந்திருக்கு? minus 4 minus 12. 6 minus 4 is 2. 2 minus 12 is minus 10. வெளியில் ஒரு மைனஸ் it become plus 10. 11 plus 10 இங்கே வந்து என்ன வந்துடும்? ரெண்டும் சேர்த்தா 21. Okay, area is given to be 28. So half into minus 7k plus 21 is equal to 28. So 2 இந்த பக்கம் போச்சுன்னா multiplication 28 into 2 minus 7k plus 21. So minus 7k plus 21 is equal to 28 into 2 which is 56. Okay, now minus 7k is equal to 56 minus 21. Minus 7k is equal to 6 minus 1 5. 5 minus 2 3. 35. So minus 7k is equal to 35. K is equal to 35 by minus 35 by 7. K is equal to minus 5. So the value of k given the area of the quadrilateral is 28 is equal to k is equal to எவ்வளோ வருது? minus 5. புரிஞ்சுதா? next sum போலாமா? 7th sum. If the points a minus 3, 9, b, a, b, c, 4, minus 5 are collinear and if a plus b is equal to 1, find a and b. Okay. இப்போ பாருங்க என்னென்ன வந்திருக்கு நமக்கு? கோலினியர். வாட் டிட் ஐ சே? கோலினியர். லீனியர்னா ஸ்ட்ரெயிட் லைன், கோலினியர்னா என்ன அர்த்தம்? ஆல் த பாயிண்ட்ஸ் லை ஆன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஏபிசி எல்லாமே ஒரே லைனில் இருக்கு. வாட் இட் இம்ப்ளைஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் வாட் கோலினியர் மீன்ஸ். ஓகே, now இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாமா? எஸ். see as usual vertices எழுதிக்கலாம். minus 3 and 9 a b 4. this is a ம் 9 ஒன்று ஆகிடும், அதனால b very clear. 4 minus 5 minus 3 and 9. okay, so area triangle என்ன? area is equal to half into arrows down arrows அப்படியே போட்டே வாங்க. minus 3b minus 5a. 4 9s are 36. okay, minus அதே மாதிரி up arrows 9a plus 4b up arrows plus 15 equal to 0. got it? so half into 0 is going to be 0. அதை நம்ம விட்டுடலாம். half மிச்சம் இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். அப்போ minus 3b minus 5a plus 36 minus இங்கே அதே மாதிரி மைனஸ் ப்ராக்கெட் உள்ள பிரிச்சோன்னா minus into 9a minus 9a minus 4b minus 15 equal to 0. so அப்போ we will group a 2 together. minus 9a
minus 5a, so I'll have minus 14a. இப்போ b group பண்ணோம்னா minus 3b minus 4b minus 7b plus 15, 36 and 15 எடுத்தையும் subtract பண்ணா plus 21 equal to 0. Okay, இப்போ throughout we will divide by plus 7 பண்ணோம்னா என்ன வரும் minus 2a minus b plus 3 equal to 0. இது ஒரு equation we have. But already questionல a plus b is equal to 1 இருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்து நேராக இதுக்கு கீழே எழுதிடலாம். a plus b equal to 1. அப்போ when you bring this side it will become minus 1. அப்போ minus 1 equal to 0. This is your equation 2. Now we will add both the equations. அப்போ plus b minus b cancel ஆகிடும். minus 2a plus a is minus a. Different signs. ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 அர்த்தம். Different sign. Subtract and put the greater number sign. So 3 minus 1 it is 2 is equal to 0. Minus a is equal to minus 2. A is equal to 2. இப்போ a is equal to 2 கொடுத்திருக்கிற equation போடலாம். 2 plus b is equal to 1. b is equal to 1 minus 2. b is equal to minus 1. So now we have got both the values a and b. புரிஞ்சுதா? a is equal to 1, b is equal to 1. Next one போலாமா? Yes. 8th question. Let P 11,7, Q 13.5, 4 and R 9.5, 4 be the midpoints of the sides of triangle ABC, AB, BC and AC respectively of triangle ABC. Find the coordinates of the vertices A, B and C. Find the area of triangle ABC and compare this with area of triangle PQR. Okay, this is a 5 mark problem. Okay, இப்போ நமக்கு clue எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா midpoints. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Coordinates கண்டுபிடிக்கணும். Also you have to find the area of triangle ABC, triangle PQR and you have to compare. Okay, so first நம்ம வேலை என்ன? ABCக்கு PQR are the midpoints கொடுத்தாச்சு. அப்போ area of triangle PQR கண்டுபிடிக்கிறது easy. Okay, so நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? area of triangle ABC. ABCக்கு நமக்கு vertex வேணும். vertices தெரிஞ்சாதான் நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ தெரியாததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இந்த சம் பண்ணலாம், கவலைப்படாதீங்க, ஈஸி தான் இது. வர்டெக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஏபிசி தெரியாததுனால நான் அந்த வர்டெக்ஸ் என்ன எடுத்திருக்கேன்? x1 y1 x2 y2 x3 y3. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் P, இந்த பாயிண்ட் Q, இந்த பாயிண்ட் R. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் தான் எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போது ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். நமக்கு மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி தான் பி. ஓகே, ஸோ அப்போ ஏபி எங்கே இருக்கோ அங்கே தான் நான் பி போட்டுக்கணும். ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்களே, ஸோ அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. திஸ் ஷுட் பி பி. மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி இஸ் கியூ. பிசி இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் கியூ அண்ட் திஸ் இஸ் ஆர். ஓகே, மிட் மைல்டு ஸ்லைட் சேஞ்சஸ். ஏன்னா கொஸ்டினில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பாயிண்ட்ஸ் ப்ளாட் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் since they have given, we have to use only that. Okay, now P is 11,7, Q 13.5, 4, R 9.5, 4. Okay, இப்போ எடுத்துக்கலாம். Now we'll see midpoint of AB. இது ஹெட்டிங்காக எழுதிக்கலாம். ஸோ midpoint of AB எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா என்ன? midpoint ஃபார்முலா x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. Okay. Now, so இப்போ x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 இதுதான் ஃபார்முலா. இப்போது we will take for AB. அப்போ ABக்கு என்ன? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 is equal to P. ஏன்னா அதான் மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, which is 11,7. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு வே பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா we'll just divide into two columns, one for x and one for y. ஸோ அப்போது x ஆக்சஸ்க்கு 11 and y ஆக்சஸ்க்கு 7. ஓகே, ஸோ x1 plus x2 by 2 is equal to 11. x1 plus x2 is equal to just cross multiply 22. அதே மாதிரி இங்கே y1 plus y2 by 2 is equal to 7 and y1 plus y2 is equal to just cross multiply 14. Got it? So for midpoint of AB we have got one equation in both the axes. Similarly, இப்போ என்ன பண்ண போறோம்? midpoint of BC. So அப்போ BC க்கு midpoint என்ன? இங்க பாருங்க Q. Okay? அப்போ என்ன Q? x2 plus x3 by 2 is equal to 13.5. அதே மாதிரி போடலாமா? x2 plus x3 by 2,
y2 plus y3 by 2 is equal to 13.5, 4. அதே மாதிரி ரெண்டு காலம் பிரிச்சுக்கலாம். ஒரு காலம் xக்கு, so x2 plus x3 by 2 is equal to 13.5. So x2 plus x3 is equal to 13.5 into 2. 2 5s are 10, 2 13s are 20, 6 plus 1 27. Okay, இங்க அதே மாதிரி y2 plus y3 by 2 is equal to 4. y2 plus y3 is equal to 4 2s are 8. So midpoint of BC which we have got two equations. Okay, next midpoint of AB போட்டாச்சு, BC போட்டாச்சு. next is AC. அப்போ AC க்கு என்ன இருக்கு? x1 and x3 க்கு r. so x1 எப்படி எழுத போறோம்? x1 plus x3 by 2 y1 plus y3 by 2 is equal to r க்கு என்ன? 9.5, 4. got it? so x1 plus x3 by 2 is equal to 9.5. x1 plus x3 is equal to 2 into 9.5 which is 19. அதே மாதிரி இங்க y1 plus y3 by 2 is equal to 4. y1 plus y3 is equal to 4 2s are 8. so இப்போ இந்த மூணு midpointsக்கும் we have got how many equations? all the 3 equations. இப்போ 3 equations ஒண்ணா எழுதிட்டு then I will say how to solve these 3 equations. okay, இப்போ all the 3 equations, x1 plus x2 is equal to 22, x2 plus x3 is equal to 27, x1 plus x3 is equal to 19. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மூணு ஈக்குவேஷனை நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் பாருங்கள், 2x1 2x2 2x3. ஸோ 2 காமனாக எடுத்துகிட்டு ரைட், x1 plus x2 plus x3. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்? நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரிங்க 22 plus 27 plus 19 which is equal to 68. okay, so what will be x1 plus x2 plus x3? 68 divided by 2. so x1 plus x2 plus x3 is equal to 34. அடுத்ததா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? x1 plus x2 is equal to என்ன வேல்யூ வந்திருக்கு? 22. இப்போ இங்க இருக்கிற x1 plus x2 க்கு பதிலா I can use 22. so 22 plus x3 is equal to 34. so x3 is equal to 34 minus 22. so x3 is equal to how much? 12. ஓகே, இப்போ x3 12 அப்படிங்கிறச்சு நம்ம இதை எங்கே எடுத்து போடலாம்? நான் செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். வேர் ஐ ஹாவ் x2 plus 12 is equal to 27. so x2 is equal to 27 minus 12. so x2 is equal to 15. so இப்போ எனக்கு x3 கிடச்சிட்டு x2 கிடச்சிட்டு now I need x1. so I'll substitute in the first equation. so first equation என்ன? x1 plus x2 பதிலா 15 equal to 22. so what is x1? 22 minus 15. so x1 is equal to 7. so all the three values நமக்கு x க்கு கிடைச்சாச்சு. the same thing I am going to do for y. so y க்கு அதே மாதிரி மூணுத்தையும் ஆட் பண்ண போறேன். so மூணு ஈக்குவேஷன் ஆட் பண்ணா I'll have 2 times of y1 plus y2 plus y3 which is equal to 14 plus 8 plus 8. what is 14 plus 8 plus 8? 8 8 16. 16 plus 14 is 40. okay, so what is y1 plus y2 plus y3? 30. 30. so 30 by 2 which is equal to 15. got it? இப்போ y1 plus y2 is equal to 14. அதை எடுத்து நம்ம இங்கே போடலாம். அப்போ 14 plus y3 is equal to 15. so y3 is equal to 15 minus 14. so y3 is equal to 1. இப்போ y3 is equal to 1 எடுத்து நான் செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். so y2 plus 1 is equal to 8. y2 is equal to 8 minus 1. so y2 is equal to 7. இப்போ இந்த y2 is equal to 7 எடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். so we'll have y1 plus 7 is equal to 14. so y1 is equal to 14 minus 7 and y1 is equal to 7. ஓகே, இப்போ மூணு வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கிடச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம வந்து வர்டிசஸாக எழுதலாம். எப்படி எழுத போகிறோம் பாருங்கள், வர்டிசஸாக. அப்போ எழுதுறச்சு நமக்கு என்ன வரும்? x1 y1. ஸோ 7, 7. நெக்ஸ்ட் 15, 7. நெக்ஸ்ட் 12, 1. ஸோ தீஸ் ஆர் த vertices of the triangle. Okay, so இது எப்படின்னா A, இது B, இது C. Got it? Now we'll find the area. So either you can plot
again in a graph and you can start finding the area. இல்லைனா அப்படியே area formula you can substitute. நான் அப்படியே area formula போடுறேன். Area of triangle ABC is equal to எப்படி 7 7 15 7 12 comma 1. So where I have started, I have to come back 7 comma 7. So half into again cross 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 7 7 49 minus 15 minus a plus தான் 12 7s are 84 minus இங்க அதே மாதிரி 7 into 15 7 into 12 and 1 into 7. 7 into 15 is 105, 7 into 12 is 84 and 1 into 7 is 7. Okay, so half into இது எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் 148 மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 196 which is equal to half into minus 48 which is equal to minus 24. But area cannot be negative-ங்கிறதுனால நம்ம plus 24 square units-னு எடுத்துக்கலாம். Okay, this is for area of triangle ABC. இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Area of triangle PRQR PQR. Okay, the same process. PQR-க்கு நம்ம என்னென்ன போட்டுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PQR-உடைய vertices என்னென்ன? PQR-க்கு வந்து 11 7 9.54 13.54 11 7. So cross cross cross. So half into 11 4s are 44 plus 38 plus 13.5 into 7 it is 94.5 minus இப்போ down arrows கீழே இருந்து மேலே 7 into 9.5 which is 66.5 plus 54 plus 44. Okay, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 176.5 minus இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 164.5. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் half into இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் வேல்யூ என்ன? 12. So 2 times 6 times. So 6 is the answer. So area of triangle PQR என்னது? 6 square units. Square units is compulsory. ஏன்னா இது போடலைன்னா மார்க்கு கிடையாது. புரிஞ்சுதா? இது very very important 5 mark problem in this exercise. Next sum போலாமா? 9 sum. The quadrilateral swimming pool is shown surrounded by the concrete patio. Find the area of the patio. Okay, so this is the swimming pool. இதுக்கு சுற்றி concrete patio போட்டிருக்காங்க. நம்ம வந்து இதோடைய ஏரியா we have to find out. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 குவாட்ரிலேட்டர் இருக்குது. ஒரு குவாட்ரிலேட்டர் ABCD, இன்னொரு குவாட்ரிலேட்டர் EFBGHE. இது ஒரு குவாட்ரிலேட்டர் EFGH is a quadrilateral. ஓகே, சரி, இப்போ ஒன்றுக்காக ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வில் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ABCD. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெர்டிசஸாக ஆர்டர் எழுத போகிறோம். ஸோ -4 -8 அப்புறம் 8 -4 6 10 இங்கே 0 இங்கே -10 6 எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே முடிக்கணும் -4 -8. ஓகே, ஸோ half into ஏரியா தானே. ஸோ half into cross 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 down arrows. ஸோ என்ன வரணும்? 16 plus 80 6 6 are 36 8 10s are 80 plus வந்துட்டா minus up arrows -64 -24 -100 and -24 again. So what is answer? இப்போ இது எல்லாமே plus, so எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 212 minus இங்கே எல்லாமே minus sign இருக்கு. So add all and put the greater number sign. So when I add everything I will get 212 minus 212. I have already a minus sign also, it become plus 212. So answer என்ன? 1/2 into 212 plus 212 is 424. இது ரெண்டுத்தையும் cancel பண்ணா we'll have again 212 square units. So bigger quadrilateral area வந்து 212 square units. Now we will go for area of the quadrilateral. சின்ன quadrilateral எது? EFGH.
இப்போ இதுக்கு we will write the vertices. So how should we write the vertices? இதுக்கு பார்க்கலாம். கொடுத்திருக்க vertices we will start from minus 3 comma minus 5. So we'll start minus 3 minus 5 then 6 இங்க minus 6 இருக்கு 6 comma minus 2 so 3 comma 7 minus 6 comma 4 and 3 comma minus 5 நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்க வந்து முடிச்சிடணும். ஓகே ஸோ minus 3 comma minus 5 இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம half into அதே மாதிரி arrows down 3 2s are 6 6 7s are 42 3 4s are 12 6 5s are 30 plus 30 over minus again arrows up arrows so 6 5s are minus 30 minus 6 minus 42 minus 12 so எல்லாமே minus இந்த பக்கம் வந்தாச்சு so இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 6 plus 42 plus 12 plus 30 is again 90 இங்க minus 90 வெளியில ஏற்கனவே ஒரு மைனஸ் கொடுத்திருக்கோம் plus 90 so 90 plus 90 is 180 by 2 is again 90 square units அப்போ what is the area of this patio area of the patio will be bigger area 212 minus small area 90 which is equal to 1 2 minus 0 12 so 122 square units so what have we done we found the bigger area and we have found the smaller area subtracted both so that we get this area of this patio okay you understood children in the mari sums kella either you can find area in the method la or you write the formula and you can substitute in the formula அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் whichever is convenient you can do okay yes next question 10th question triangular shaped glass with the vertices are a minus 5 comma minus 4 b 1 comma 6 and c 7 comma minus 4 has to be painted if one bucket of paint covers 68 square units how many buckets of paint will 6 square feet okay 6 square feet how many buckets of paint will be required to paint the whole glass if only one coat of paint is applied okay question புரியுதா எவ்வளவு buckets of paint தேவைப்படும் அப்படினு கேக்குறாங்க ஒரே ஒரு கோட் போடுறதுக்கு okay so what you have to do now we need to find the area தெரிஞ்சா தான் பண்ண முடியும் so we need to find the area so இப்போ area அப்படினு பார்த்தா area of triangle ABC is equal to okay so என்ன பண்ண போறோம் அதே மாதிரி ஏரியாக்கு minus 5 minus 4 1 6 7 minus 4 minus 5 comma minus 4 so area formula half into same cross arrows 5 6 are minus 30 minus 4 minus 28 minus up arrows minus 1 minus 4 plus 42 plus 20 okay so half into இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 30 40 எல்லாமே மைனஸ் சைன் so minus 34 minus 34 minus 28 it will be minus 62 so minus 62 minus of இது என்ன 42 plus 20 so 42 வையும் 20 வையும் ஆட் பண்ணா we'll get 62 62 minus 4 is 58 so இது என்ன 58 plus 58 வெளியில ஒரு மைனஸ் சைன் இருக்கு so I'll have minus இங்க plus 58 so அப்போ sign நான் remove பண்ணேன்னா I'll have minus 62 minus 58 which is equal to minus 120 by 2 area cannot be negative so area is positive which is 60 square feet okay so இப்போ நமக்கு area கிடைச்சாச்சு we need the number of cans to be painted so number of cans to paint எத்தனை ஸ்கொயர் ஃபீட் 6 ஸ்கொயர் ஃபீட் இஸ் ஈக்குவல் டு 1 அதாவது ஒரு கேன் எடுத்தோம்னா ஒரு கேன் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பெயிண்ட் பண்ண முடியும் 6 ஸ்கொயர் ஃபீட் பெயிண்ட் பண்ண முடியும் நமக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு 60 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்போ therefore நம்பர் ஆஃப் கேன்ஸ் எவ்வளோ வேணும் நம்பர் ஆஃப் கேன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6 which is equal to 10 cans so how many cans we need 10 cans we need to paint 60 square feet such that one can for every 6 square feet புரிஞ்சுதா இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நெக்ஸ்ட் வீடியோட கிளாரிஃபை பண்றேன் thank you children